தவறாம மயங்கொலியிலேருந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா 1 மார்க் உங்க கையில. 1 மார்க்குக்கு கூட கேட்கலாம், 2 மார்க்குக்கு கூட கேட்கலாம். ஆனா மயங்கொலியிலேருந்து வந்தா இந்த வீடியோவை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கு உங்களுக்கு இல்லை. அதனால தான் சொல்றேன், நம்ம எளிமையா கதை மூலமா மயங்கொலியை கத்துக்கிட்டோம் அப்படின்னா எளிமை. இப்ப நான் ஒரு எளிய கதை சொல்றேன் பாருங்க. ஆணி அப்படின்னு சொன்னோம்னா 3 சுழி நீயும் போடலாம், 2 சுழி நீயும் போடலாம். 3 சுழி நீக்கு வேற மீனிங் வரும், 2 சுழி நீக்கு வேற மீனிங் வரும். அப்ப இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்ப 3 சுழி நீ போட்டோம்னு வச்சுங்களேன், ஆணி செவுத்துல அடிக்கிற ஆணி, அப்புறம் எழுத்தாணி. அப்ப செவுத்துல அடிக்கிற ஆணிக்கு 3 பொருள் வேணும். நம்ம கை வேணும், அந்த ஆணி வேணும், சுவர் வேணும், சுத்திகள் வேணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு 3 மட்டும் எடுத்துப்போம். சுவர், சுத்திகள், கை. அது 3 இருந்தாதான் அந்த ஆணியை அடிக்க முடியும். அதனால அதுக்கு 3 சுழி நீ. அப்ப 2 சுழி நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப முழுசா என்னுடைய வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நன்றி.